தாடிக்காரன் என்ன சொல்லிச்சு அதுக்குள்ள? தாடிக்காரன் பேத்தி. தாடிக்காரன் பேத்தி. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை பாடுது. ஆனால் வந்து ஒரு மதத்தை குறித்து, குறிப்பாக வந்து வழிபாட்டு முறையை குறித்து ஒரு பெண் வந்து பேசுகிறாங்கனாக்கா, எந்த சூழலில் பேசியிருந்தாலும் அது தவறு. அன்னைக்கு ஐயப்பனுடைய கோயிலுக்குள்ளே வந்து பெண்கள் அனுமதி இல்லை, அதனால் நாங்கள் பேசணும்னு சொல்லி நியாயப்படுத்துவது வந்து முட்டாள்தனமான விஷயம். நீங்கள் இவ்வளவு பேசக்கூடிய திருமாவர்கள் நாளைக்கு இதே போல் அம்பேத்கரை குறித்து இழிவாக வந்து ஒரு பாடல் எழுதி பாடினா நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா? இத்தனை கோடி மக்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை குறித்து ஒரு பாடல் சர்ச்சையான முறையில் பாடப்படுதுனாக்கா ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் அதை கண்டிச்சிருக்கணும். இது போன்ற விஷயங்கள் வராமல் நான் வந்து கவனமாக இருக்க சொல்கிறேன், ரஞ்சித்திட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கணும். நீங்கள் உங்கள் சமூகத்தை சார்ந்த நபர்கள் என்ன பாடினாலும் அதற்கு நான் இசைவு தெரிவிப்பேன், ஆதரவு தெரிவிப்பேன்னு சொல்வது எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு பேச்சாக பார்க்கப்படுகிறது பொதுமக்கள் மத்தியிலன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள் கோயிலுக்குள் போக விடாமல் எத்தனையோ பிரச்சனைகள் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா திமுகவை சேர்ந்த மாணிக்கம் என்ற ஒரு ஆள் கோயிலுக்குள்ளே போனால் ஒரு பட்டியலத்தை சார்ந்த நபரை அசிங்கமாக ஆபாசமாக திட்டி பேசி வன்மையில் வந்து பேசி எவ்வளோ பெரிய சர்ச்சையாச்சு. திரும்ப அவர்கள் சொல்லுவார், அத்துமீறு, அடங்கமறு, திமிரு எழு, திரும்பி அடினார்ல. எங்கே அங்கே போய் அடிச்சிருக்க வேண்டியதானே? அடிச்சுட்டு வந்து உங்களுடைய மக்களை கோயிலுக்குள்ளே கூட்டு போங்க. அப்போ அது வந்து நீங்கள் வன்முறையாக போயிடும் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அது வன்முறைனாக்கா அப்போ இது என்ன?